குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானாலே மயர்வர மதிலம் அருளப் பெற்று திருமந்திரோபதேசமும் அருளப் பெற்ற திருமங்கையாழ்வார் அந்த எம்பெருமான் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளியுள்ள திவ்யதேசங்களிலெல்லாம் புகுந்து அவனை தம்முடைய திருப்பதிகங்களாலே மிகவும் பறக்க மங்களாசாசனம் செய்து கொண்டு வந்தவர். தம்முடைய திருக்குறுந்தாண்டகம் என்கிற இரண்டாம் திவ்ய பிரபந்தத்திலே அந்த எம்பெருமானை பலவாறு பேசி அனுபவிக்கின்றார். கீழே அந்த எம்பெருமானை பார்த்து, என்னுடைய கவலைகளை துன்பங்களை நீயே தீர்த்தருள வேணும், அதற்கு நின்னையே பரவுவேன் என்று உன்னை தவிர உன்னுடைய திருவடிகளிலே பண்ணக்கூடிய கைங்கரியத்தை ஒன்றோ நான் யாச்சிக்கிறேன் என்று இப்படியெல்லாம் பேசினார். அடுத்தபடியாக இப்பொழுது 12வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட உயர்ந்த எம்பெருமானை போய் மிகவும் நீச்சனான நான் என்னுடைய வார்த்தைகளாலே அவனை புகழத் தொடங்கினேன். இது எவ்வளவு பெரிய கேடு அவனுக்கு. அதாவது மிகவும் நீச்சனான நான் என்னுடைய அழுக்குடம்பு எச்சில் வாய் என்று தம்முடைய அந்த நைச்சானுசந்தானத்தாலே அப்படி தெரிவித்துக் கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட பாவத்தை என்றோ நான் பண்ணினேன் என்று நான் பயந்து கொண்டிருக்கையிலே எம்பெருமான் என்ன செய்தான்? ஆழ்வீர், நீர் அஞ்ச வேண்டாம், இப்படி நீர் செய்ததை தவறாக நான் கொள்ள மாட்டேன், எனக்கு யார் எப்படி துதித்தாலும் அது உகந்ததாகவே இருக்கும் என்பது போல சில வார்த்தைகளை சொல்லி எனக்கு ஆறுதல் சொன்னான் எம்பெருமான் என்று இந்த 12வது பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். ஆவிய அரங்கமாலை அழுக்குடம்பெச்சில் வாயால் தூய்மையில் தொண்டனேன் நான் சொல்லினேன் தொல்லை நாமம் பாவியேன் பிழைத்தவார் என்ன அஞ்சினேர் கஞ்சல் என்ன காவி போல் வண்ணர் வந்து என் கண்ணுளே தோன்றினாரே. எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? ஆவி என்கிறார். ஆவி என்னால் எல்லாருக்கும் பிராணனாக இருக்கிறவன். அதுவும் குறிப்பாக ஆழ்வாருக்கு எம்பெருமான் என்றால் அவனன்றோ உயிராக இருக்கிறவன், எல்லாவற்றையும் தாங்குபவன் பகவான் என்கிறபடியினாலே அவனை ஆவி என்கிறார். எம்பெருமான் எல்லாருக்கும் அந்தர்யாமியாக எழுந்தருளி இருந்து அனைத்து பொருள்களையும் தாங்குகிறானே, அதையும் கொள்ளலாம் இந்த இடத்திலே. ஆனால் அப்படி அரங்கமால், அதாவது அந்தர்யாமியாக அவன் எழுந்தருளிருக்கிறான் என்றால் அவனை எல்லோராலும் காண முடியுமா என்றால் அவனை காண முடியாது. எல்லோரும் காண வேண்டும் என்றால் என்ன செய்வது என்றால் அதற்காகவே எம்பெருமான் என்ன பண்ணுகிறான்? பல பல திவ்ய தேசங்களிலே அர்ச்சாவதாரமாக எழுந்தருளிருக்கிறான். அதைத்தான் அரங்கமாலை என்கின்றார். அரங்கமால் என்றால் திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளி இருக்கின்றவன். இந்த அரங்கம் மால் என்ற சப்தத்தாலே சொன்னார். மால் என்றால் அன்பு, அரங்கம் என்பது அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம். இதிலிருந்து நமக்கு என்ன பெறப்படுகிறது என்றால், இப்படிப்பட்ட ஜீவாத்மாக்கள் எல்லாரிடத்திலும் அன்பு இருக்கின்றபடியினாலே அன்றோ அவன் இப்படி திருவரங்கத்திலே வந்து எழுந்தருளிருக்கிறான். எல்லோரும் கண்கொண்டு காணும்படியாக சகல மனுஜ நயன விஷயத்தான் கதனாய் அவன் எழுந்தருளியிருப்பதற்கு என்ன காரணம் என்னால் அந்த மால் என்கிற அன்புதான் காரணம். அதனால ஆவியை அரங்கமாலை, ஆவி என்கிறது அவனுடைய மேன்மையை சொல்லுகிறது என்று நாம் கொண்டோமானால், அரங்கம் மால் என்கிறது அவனுடைய எளிமையை சொல்லுகிறது. இப்படி மேன்மையும் எளிமையும் கலந்தவனான அந்த எம்பெருமான் அவன் எழுந்தருளி இருக்கிற அந்த இதை விஷயத்தை தெரிவிக்கிறார். அழுக்குடம்பு எச்சில் வாயால், தம்முடைய அழுக்குடம்பு என்று தெரிவிக்கிறார். அழுக்குடம்பு என்றால் நம்மாழ்வாரும் தெரிவித்தார். பொல்லா அழுக்குடம்பு என்று தெரிவித்தார். பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்கு உடம்பு என்று தெரிவித்தார். இது பஞ்சபூதங்களாலே ஆன உடல் ஆகையினாலே இது அழுக்குடம்பு. உண்மையிலே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டுமானால் யார் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும்? அந்த பஞ்சோபனிஷன்மயமான திவ்ய சரீரங்களை உடைய நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்களும் தான் அவனை துதிக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன தெரிவிக்கிறார் ஆழ்வார்? அழுக்குடம்பு என்று தம்முடைய உடம்பை அழுக்குடம்பு என்கிறார்.
அதற்கு மேலே தாம் துதிக்கின்ற வாயை சொல்லுகின்ற பொழுது எச்சில் வாய் என்று சொல்லுகின்றார். அதாவது எச்சில், நம்முடைய எச்சில் நமக்கே அது ஆகாது என்று சொல்லி இருக்கிற பொழுது இந்த வாயை கொண்டு இறைவனை துதித்தோமே, பகவானை துதித்தோமே என்று நினைத்து என்ன செய்கிறார்? தூய்மையில் தொண்டனேன் நான், எந்த தூய்மையும் இல்லாமல் இருக்கின்ற நான் சொல்லினேன் தொல்லை நாமம். அந்த எம்பெருமானுடைய தொல்லை நாமம் என்னால் மிகவும் பழையதான அந்த திருநாமங்கள், அதாவது யானி நாமானி கவுனானி ரிஷிபிகி பரிகீதானி என்றெல்லாம் சொல்லப்பட்டபடி உயர்ந்த ரிஷிகளாலே மிகவும் தொன்மையாக சொல்லப்பட்ட திருநாமங்களை போய் என்னுடைய அழுக்குடம்பு எச்சில் வாயால் நான் துதித்தேனே என்று அப்படி தம்மை சொல்லிக் கொள்ளுகிறார். அழுக்குடம்பு எச்சில் வாயால் தூய்மையில் தொண்டனேன் நான் சொல்லினேன், அவனுடைய தொல்லை நாமம் சொல்லினேன் என்று சொன்னார். ஆனால் பாவியேன் பிழைத்தவாறு, இப்படி என்றோ பாவியேன் நான் பிழை செய்து விட்டேன், எவ்வளவு பெரிய பாபம் இது என்று பிழைத்தவாறு என்று அஞ்சினேன், இப்படி நாம் பாவம் செய்து விட்டோமே என்று அஞ்சினேற்கு அஞ்சல் என்று, அஞ்சேல் நீர் பயப்பட வேண்டாம், நாம் நீர் செய்ததை குறையாக நாம் ஒருபோதும் நினைக்க மாட்டோம் என்று எம்பெருமான் என்ன செய்தான்? காவி போல் வண்ணர் வந்து என் கண்ணுளே தோன்றினாரே. காவி போல் வண்ணன் என்னால் இந்த காயாம்பூ என்று சொல்லப்படுகின்ற காவி என்று ஒரு பூ, அந்த பூ அது கருநீல நிறத்திலே இருக்கும், அந்த நிறத்திலே இருக்கிறவன் தான் எம்பெருமான் என்கிறபடியினாலே அது இன்னொரு விஷயமும் சொல்லலாம், அது மிகவும் மென்மையான தன்மை உடையது அந்த புஷ்பம். அதுபோல எம்பெருமானும் மென்மையை உடையவன். ஆகையினாலே காவி போல் வண்ணர் வந்து அவர் என்ன செய்தார்? என் கண் உளே தோன்றினாரே, என்னுடைய கண்ணுக்கு விஷயமாகி நிற்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் நான் அவளையெல்லாம் பொறுத்து கொண்டு இப்படி நான் அழுக்குடம்பு எச்சில் வாயால் அவனை துதித்திருக்க செய்தேயும் அதை ஒரு பாவமாக கருதாமல் அவற்றையெல்லாம் மன்னித்து என்னை அஞ்சேல் என்று சொல்லி என்னுடைய கண்ணுக்குள்ளே வந்து இப்படி விஷயமாக நிற்கிறானே, இது என்ன எளிமை! இந்த எம்பெருமானுடைய பெருமையை நாம் எவ்வளவு சொன்னாலும் போராது என்பதாக இந்த பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவித்தார். அடுத்தபடியாக 13வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? அந்த எம்பெருமானுடைய அருளினாலே தன்னிடத்தில் இருந்த அத்தனை பாவங்களும் தொலைந்து விட்டன என்கிறார். அது எப்படி தொலையும்? அது சரீரத்தோடு, அது ஆத்மாவோடு சேர்ந்து இருக்கிறவை அல்லவா அந்த பாவங்கள். அந்த பாவங்கள் நம்மை விட்டு அகலுமா என்று கேட்டால் அகலும். எம்பெருமான் நினைத்தானால் நிச்சயமாக அது அகன்றே போய்விடும் என்பதை தெரிவிக்கின்றார். அதற்கு அழகான ஒரு உதாரணத்தையும் காட்டுகின்றார் ஆழ்வார். இரும்பனன்னுண்ட நீரம் போதருங்கொள்கா எந்த நரும்பிணி பாவமெல்லாம் அகன்னன என்னை விட்டு சுரும்ப மருதோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணின களிக்கு மாறே. இரும்பு அனன்று உண்ட நீரும் போதரும் கொள்க என்கிறார். கொள்க என்னால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இதை கொள்ளுங்கள் என்கிறார். கொள்க என்ன கொள்ள வேண்டும் என்றால், இரும்பு அனன்று உண்ட நீர் என்றால் நன்றாக காய்ச்சின இரும்பு, அந்த இரும்பின் மேலே தண்ணீரை தெளித்தால் என்ன ஆகும் என்னால் அத்தனை தண்ணீரையும் அது உள்ளே இழுத்து கொண்டு விடும். இது நாம் கண்ணாலே பார்க்கக்கூடிய விஷயம்தான் இது. இரும்பானது அந்த தண்ணீரை உறிஞ்சி கொண்டு விடும். ஆனால் உறிஞ்சி கொண்ட தண்ணீர் மறுபடியும் அது வெளியிலே விடுமா என்றால் நிச்சயமாக விடவே விடாது. அவ்வளவுதான், அது தண்ணீர் அதில் போய் சேர்ந்து விட்டதானால் அதற்கு பிறகு நாம் அந்த தண்ணீரை பெற முடியாது என்பதுதான் உலக இயற்கை. ஆனால் ஆழ்வார் இங்கே சொல்லுகிறார், இரும்பு அனன்று உண்ட நீர் இருக்கிறதே அதுவும் கூட போதரும், மறுபடியும் வெளியிலே வந்துவிடும், அந்த இரும்பை விட்டு வெளியிலே வந்துவிடும் என்கிறார். அது எப்படி முடியும்? நடவாத காரியம் ஆயித்தே என்றால் அதற்குத்தான் மேலே சொல்லுகின்றார், எந்தன் அரும்பிணி பாவமெல்லாம் அகன்றன என்னை விட்டு. எந்தன் அரும்பிணி பாவம், நான் ஜன்ம ஜன்மாந்தரங்களிலே செய்திருக்கிறார் அத்தனை பாவங்களும் என்னை விட்டு அகன்று விட்டன என்கிறார். பாவங்கள் எப்படி அகலும்? அவை அனுபவித்தாலன்றி கழியாது. அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதங்கர்ம சுபாசுபம் நாபுக்தங் கிரியத்தே கர்மா கல்பகோட்டி சதைரப்பி என்று அனுபவிக்காத பாவங்களானது கழியவே கழியாது என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அத்தனை பாவங்களும் என்னை விட்டு போய் விட்டது என்கிறார். அது எம்பெருமானுடைய அருளாலே. ஆஹா, என்னை விட்டு போகாத பாவங்கள் போய்விட்டது போல என்றால், இரும்பு அனன்றுண்ட நீர் எப்படி வெளியிலே வந்தால் எப்படி இருக்குமோ
அதுபோலத்தான் என்கிறார். அதாவது போகாதவை கூட போகும் எம்பெருமானுடைய அருளால் என்று தெரிவிக்கின்றார். எம்பெருமானுடைய அருள் இருந்தால், எம்பெருமானுடைய நினைவிருந்தால் இரும்பு உண்ட நீரையும் கூட அது வெளிப்படுத்தி விடும் அல்லவா? அதுபோல இங்கே என்னுடைய பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகிவிட்டன என்று சொல்லுகின்றார். எந்த பிணி பாவமெல்லாம் அகன்றன என்னை விட்டு. இப்படி நடந்ததற்கு என்ன யார் அந்த எம்பெருமான் என்னால் யார்? அவன் எங்கே இருக்கிறான் என்னால் அவன் திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளிக்கிறான். சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட சுரும்பு அமர் சோலை, வண்டுகளெல்லாம் படிந்திருக்கும்படியான சோலைகள், அந்த சோலைகளாலே சூழப்பட்ட ஒரு திருவரங்கம் என்கிற திவ்ய தேசம். அந்த சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் என்றால் அரங்கமாகிற பெரிய கோயில், திருவரங்கம் பெரிய கோயில் என்பதை அரங்கமா கோயில் என்றே தெரிவிக்கின்றார். அந்த அரங்கமா கோயிலிலே எழுந்தருளிருக்கிறவன் யார் என்னால் திருவரங்கநாதன். அவன் எப்படிப்பட்டவன்? கரும்பு என்கிறார். கரும்பு எப்படி இனிமையோ அப்படி என்றோ அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானும் இனிமையானவன். அந்த கரும்பினை கண்டுகொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே. அந்த கரும்பான எம்பெருமான் அவனை கண்டுகொண்டு என்னுடைய கண்ணினையானது கழிக்கின்றது என்று தெரிவிக்கின்றார். அந்த எம்பெருமானுடைய அந்த நிலைமை, அதை எம்பெருமான் எழுந்தருளிருக்கிற அந்த அழகு, அதை சேவித்து என்னுடைய கண் கழிக்கின்றது என்கிறார். இதே போன்ற பின்னடிகள் அப்படியே தொண்டரடிப்புடியாழ்வாருடைய பாசுரத்திலேயும் சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டு என் கண்ணினை கழிக்குமாறே என்ற தொண்டரடிப்புடியாழ்வாருடைய திருமாலை பாசுரத்தில் இருக்கக்கூடிய 2 வரிகள், அதை அப்படியே இங்கே திருமங்கையாழ்வாரும் எடுத்தாண்டு இருக்கிறார். திருமங்கையாழ்வாருடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.